சமுதாய வீதி நாவலில் அத்தியாயம் 2 இன்னைக்கு பார்க்குறோம். மழைனால் பெங்களூரு பிளான் அரை மணி நேரம் லேட்டுன்னு சொல்கிறாங்க. ஐயா வர அரை மணி நேரம் தாமதமாகுமா? எல்லாருடைய முகமும் அந்த தாமரை அங்கீகரிப்பது போல மலர்ந்தன. அடுத்து முன்பு வந்தவனைப் போலவே கைலி பனியன் மேலே சமையல் அழுக்கு படிந்த துண்டுடன் கையிலிருந்த பெரிய ட்ரேயில் 10-12 கப்புகளில் ஆவி பறக்கும் காபியுடன் சமையற்காரன் ஹாலில் நுழைந்தான். எல்லாருக்கும் காபி கிடைத்தது. காபி முடிந்ததும் ஒரு பெண் துணிந்து எழுந்து வந்து முத்துக்குமரனின் சோபாவில் அருகே உட்கார்ந்தாள். அவள் வந்து உட்கார்ந்ததும் சந்தன அத்தர் வாசனை கமகமத்தது. நீங்களும் ட்ரூப்பில் சேர அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா சார் என்று அவள் கேட்ட கேள்வியை காதில் போட்டுக்கொள்ளாமல் அவளுடைய குரல் இனிமையை மட்டும் காதில் ஏற்றுக்கொண்டு அயர்ந்துவிட்ட முத்துக்குமரன், என்ன சொன்னீங்க என்று மறுபடியும் அவளை கேட்டான். அவள் சிரித்து கொண்டே மறுபடியும் தன் கேள்வியை கேட்டாள். கோபாலை நல்லா தெரியும். என்னோட அந்த நாளிலே பாய்ஸ் கம்பெனியிலே ஸ்திரீ பார்ட் போட்டவன். சும்மா பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். ஹாலில் இருந்த மற்ற எல்லாருடைய கவனமும் தங்கள் இருவர் மேல் மட்டுமே குவிந்திருப்பதை அவன் கவனித்தான். பெண்கள் அனைவரும் தன்னோடு வந்து பேசிக்கொண்டிருப்பவரை பொறாமையோடு பார்க்கிறார்கள் என்று அவனுக்கு தோன்றியது. பக்கத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தவள், உங்கள் பெயரை எனக்கு சொல்லலாமா என்று கேட்டாள். முத்துக்குமரன், பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, யாருக்கு? அவள் முகம் சிவந்தது. உதடுகளில் புன்னகை தோன்றவும் மறையவும் முயன்று ஒரே சமயத்தில் இரண்டையும் செய்தது. இல்லை, நாடகத்துக்கு பேர் பொருத்தமாக இருக்கும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? மாதவி. உங்கள் பேர் கூட ரொம்ப நல்லதானே இருக்கு. மறுபடியும் அவள் உதடுகளில் புன்னகை தோன்றவும் மறையவும் முயன்றது. இடத்துக்கு போனாள். ஹாலில் அசாதாரண அமைதி நிலவியது. கோபால் வந்து விட்டான் போலிருக்கிறது என்று முத்துக்குமரனால் ஊகிக்க முடிந்தது. விமான நிலையத்திலிருந்து வந்த கோபால் முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு ரிசப்ஷன் ஹாலுக்கு வர 10 நிமிடம் ஆயிற்று. அந்த 10 நிமிடமும் ஹாலில் இருந்து யாரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. கண்கள் யாவும் ஒரே திசையில் இருந்தன. எப்படி உட்கார வேண்டும் என்று நினைத்தபடியே திட்டமிட்டு எல்லாரும் உட்கார்ந்திருந்தனர். அசாதாரண மௌனம் நிலவியது.